வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். குஜராத்திற்கு வருகை தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சனந்தில் உள்ள மைக்ரான் செமிகண்டக்டர் டெக்னாலஜி நிறுவனத்தின் ATMP வசதியை திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழா இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது. இந்த வளர்ச்சி உலகளாவிய செமிகண்டக்டர் மதிப்பு சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய படியாகும். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்தியா AI தாக்க உச்சி மாநாடு அதன் AI திறனுடன் உலகை ஈர்த்தது என்றும் கூறினார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், செமிகண்டக்டர் தொழில் அடித்தளத்தை தொழிலாகவும் இந்தியாவும் உலக அரங்கில் தனது இடத்தை நிலைநிறுத்தி உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் மின்னணு உற்பத்தி 6 மடங்கு வளர்ச்சியை கண்டு வரும் அதே வேளையில் மின்னணு ஏற்றுமதி 8 மடங்கு வளர்ச்சி எட்டியுள்ளது என்றார். மேலும் இப்போது மொபைல் போன்கள் நாட்டின் சிறந்த ஏற்றுமதி பொருட்களில் ஒன்றாக மாறிவிட்டன என்றார். ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் உள்ள தொழிற்சாலையில் இன்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் இழப்பீடும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். அவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் இன்று ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் அணிக்கு முதல் ரஞ்சி கோப்பையை வென்றதற்கும் பிராந்தியத்தின் விளையாட்டு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியதற்கும் வாழ்த்து தெரிவித்தனர். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் ஜம்மு காஷ்மீருக்கு சென்றதாகவும் யூனியன் பிரதேசத்தில் ஒவ்வொரு துறையிலும் நடைபெற்று வரும் வளர்ச்சி முன்னேற்றங்களை கண்டதாகவும் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க விளையாட்டு சாதனை இந்த பிராந்தியத்தின் வளர்ந்து வரும் நம்பிக்கை, திறமை மற்றும் விருப்பங்களை பிரதிபலிப்பதாக கூறினார். புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை, விருப்பு வெறுப்புகள் மற்றும் பெருமையுடன் பிரகாசிக்கிறது என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் ஒவ்வொரு குடிமகனும் மிகுந்த பெருமையை நிரப்பும் தருணம் இது என்றும், ஜம்மு காஷ்மீரை வென்று வந்த புதிய மாற்றங்கள் அதன் இளைஞர்களின் புதிய அடையாளம் என்ற யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவை ஜம்மு காஷ்மீரின் உந்து சக்தியாக அமையும் என்றும் அவர் கூறினார். 2026ஆம் ஆண்டுக்கான இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உறவுகள் குறித்த முதல் ஆலோசனை குழு கூட்டம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்திய ஐரோப்பிய ஒன்றிய கூட்டாண்மையின் வலுவான உந்துதல் மற்றும் அதன் பரஸ்பர நன்மை பயக்கும் அம்சங்கள் குறித்து தாம் விவாதித்ததாக கூறினார். மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஏர் இந்தியா இந்த பகுதியில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் தனது அனைத்து விமானங்களையும் நிறுத்தியது. விமான நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு சூழலை தொடர்ந்து மதிப்பிட்டு தேவைக்கேற்ப செயல்பாடுகளை முன்கூட்டியே சரி செய்வதாக ஏர் இந்தியா சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. பயணிகளுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் தாங்கள் குழுக்கள் வழங்கும் என்றும், ஏர் இந்தியாவின் இணையதளத்தில் பயணிகள் தங்கள் விமான நிலையை சரிபார்க்குமாறு விமான நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் தகவல்களுக்கு பயணிகள் 0116932933 மற்றும் 011693299999 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட் அமைப்பு UTS மொபைல் செயலியின் சேவைகள் நாளை முதல் நிறுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய ரயில் ஒன் செயலியின் சேவைகள் தொடரும் என்றும், ஏர் வாலெட் இருப்பு தானாகவே மாற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. பயணிகள் UTS மொபைல் செயலியுடன் இணைக்கப்பட்ட அதே மொபைல் எண்ணை பயன்படுத்தி ரயில் ஒன் செயலியில் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் அது கூறியுள்ளது. பாலஸ்தீனத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களும் பிராந்தியத்தின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விழிப்புடன் இருக்குமாறு இந்தியா அறிவுறுத்தியுள்ளது. ரமல்லாவில் உள்ள பாலஸ்தீன மாநிலத்திற்கான இந்திய பிரதிநிதி அலுவலகம் ஒரு சமூக ஊடக பதிவில் உள்ளூர் பாதுகாப்பு மற்றும் அவசரகால நடைமுறைகளை பின்பற்றுமாறு இந்தியர்களை வலியுறுத்தியுள்ளது. மேலும் அனைத்து இந்தியர்களும் எச்சரிக்கையாக இருக்கவும் தேவையற்ற நடமாட்டத்தை தவிர்க்கவும் கேட்டுக் கொண்டுள்ளது. ICC ஆண்கள் T20 உலக கோப்பையில் பாகிஸ்தான், இலங்கை அணிகள் மோதுகின்றன. டாஸ் வென்ற இலங்கை அணி பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளது. தொடர்ந்து ஆடும் பாகிஸ்தான் அணி சற்று முன் வரை 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 51 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.